இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து மார்க்கெட் மினி விலாக் 2 அதுதாங்க இன்றைக்கி வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். மறக்காமல் பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து மண்டே ஈவினிங் தான் ரொம்ப ஸ்பெஷல் மார்க்கெட்டுக்கு. அன்றைக்கி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் தான் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் மினிமலாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வெரைட்டி ரைஸ் அதிகமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த வாரம் வந்து ரொம்ப மினிமலாக வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம். பக்கத்தில் வந்து தோட்டம் இருக்குது, அங்கே வேணால் வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியாவில் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னு சொல்லிட்டு இப்போ காமிக்க கேரட், அதுக்கப்புறம் முள்ளங்கி, அதுக்கப்புறம் பீக்கங்காய், அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து வீக்லி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் கிழங்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதனால தான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் அதை வந்து சிப்ஸாக போட்டுப்போம். அதனால் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு இது என்னது குச்சி கிழங்கு, இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் வந்து கார்ன். இது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். இந்த வாரம் நான் வந்து கேட்கவே இல்லை, அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இது ஒரு 4 பீஸ் 20 ரூபான்னு நினைக்கிறேன். வேக வைக்காதது, வேக வச்சா 15 ரூபா சொல்கிறாங்க இந்த கிராமத்துலேயே. அதனால் வேக வைக்காமல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து 10 ருபீஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பீக்கங்காய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 பீக்கங்காய் 20 ரூபான்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக தான் இருக்குது, 20 ரூபா. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வெங்காயம் சுத்தமாக தீர்ந்துருச்சு. நாங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வெங்காயம் வாங்கிடுவோம். அதனால் முன்ன வாரம் இருந்துச்சு, இந்த வாரம் காலி ஆகிடுச்சு. அதனால் வெங்காயம் 2.5 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருக்குது. அதனால நாங்கள் வந்து பழுத்திருக்கு பார்த்திங்களா தக்காளி, அந்த தக்காளி பழுத்திருக்கப்பவே வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பனானா காமிச்சிருந்தேன். இந்த பனானா வந்து 10 ருபீஸ் தான். பாதி சாப்பிட்டாச்சு, பாதி தான் இருக்குது. வீடியோக்காக தான் வச்சுருந்தேன், பாதி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து முன்ன வாரம் வாங்கிட்டு வந்தது. ஏன்னா சாமி மாலை போட்டிருந்தாங்க, அதனால தான். வீடியோ பிடிச்சிருக்கா? தேங்க்யூ.